தனது வார்டில் உள்ள குறைகளை அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக நூதன முறையில் போராட்டங்களை நடத்தி அடையாளம் காணப்பட்ட நெல்லை மாநகராட்சி கவுன்சிலர் பவுல்ராஜ் தற்போது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் சுயேட்சை வேட்பாளராக பரப்புரையை தொடங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. திமுக, அதிமுக கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நெல்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக பணியாற்றி வந்த பவுல்ராஜ் தனது 6வது வார்டில் மக்கள் பிரச்சனைகளை நூதனமான முறையில் பல்வேறு போராட்ட வடிவங்களில் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரிவித்து வந்தார். இதன் மூலமாகவே மக்களின் கோரிக்கைகளை வித்தியாசமான போராட்டங்களால் அடையாளப்படுத்தியவர் என்ற அடையாளத்துக்குள்ளானவர். இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்ததாக கூறி முதற்கட்ட பரப்புரையை தொடங்கியுள்ளார். குறிப்பாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி என்றாலே திமுகவிற்கு சாதகமாக இருக்கும். அப்படி இருக்க இந்த முறை பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டி என்பதால் பாளையங்கோட்டை தொகுதியின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் மேலப்பாளையம் பகுதி மக்களிடம் தனது பரப்புரையை தொடங்கி வாக்கு சேகரித்தார். ரம்ஜான் நோன்பு இருக்கும் இம்மாதத்தில் மதிய வேளையில் மேலப்பாளையம் அரசு மருத்துவமனை அருகில் இருக்கும் பழமையான பள்ளிவாசலில் நோன்பு முடித்து வெளியே வந்த இஸ்லாமிய மக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். அந்த துண்டு பிரசுரத்தில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக பதவியில் இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளுக்காக நடத்திய நூதன போராட்டங்களை துண்டு பிரசுரத்தில் செய்தியாக்கி பதிவு செய்திருந்தார். வாக்களிக்கும் முறை குறித்த விவரங்களை படங்களாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் அந்த துண்டு பிரசுரத்தில் பதிவிட்டிருந்தார். மக்கள் தான் என்ன செய்ய இருக்கிறேன், என்னென்ன திட்டங்களை முன்னெடுக்கப் போகிறேன் என்பதன் போன்ற விவரங்களை அதில் பதிவிட்டிருந்தார். தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொருவரும் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பிரசுரத்தை வாங்கி வாசித்து பார்த்தனர். சுயேட்சை வேட்பாளருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்.